டெட் பெட்டில் இருந்த தக்காளி செடிக்கு மருந்தடிச்சு காப்பாற்றி விட்டதில் நல்லா பூனா புதிச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையே, பூக்குதே கீழே விழுந்துருது. ஏன் அப்படின்னு இனிமேல் தான் உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்புறம் காலையிலேருந்தே பழையதை வச்சே ஓட்டியாச்சு. சரி சாயங்காலமாட்ட வாய்க்கு ருசியாக சாப்பிட்லான்னா எனக்கு வாய்க்கு ருசியாக இருக்கிறது ஒன்று நான்வெஜ்ஜு இல்லைனா எண்ணெயில் பொரிச்சதாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் இல்லாமல் ருசியாக ஒன்று நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பிபிக்யூவில் போனோன்னே ஒரு கிறிஸ்பி கார்ன் அப்படின்னு கொடுப்பாங்களே, அதுவும் ப்ரொக்கோலியில் பண்ண பீஸா, அதுவும் நானே தயாரித்த பீஸா சாஸில் பண்ண போகிறேன். அந்த சாஸ்க்கு கடையில் வாங்கின கெச்சப் போட்டுன்னு போட்டுச்சு. அது மட்டும் அன்ஹெல்தியாக இருக்கேன்னு யோசிச்சேன். கடவுளாக பார்த்து டைட்டாக மூடி போட்ட டப்பாவை கொடுத்துட்டாரு. அதை திறக்கவும் என்னால் முடியல, ஆவி கிடையாது, அதனால் அதை போடவே இல்லை கடைசி. அப்புறம் அந்த பிரெட் மேலே வைக்க ஒரு சாலட் பண்ணேன், அதை அப்படியே கூட சாப்பிடலாம் போல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பிரெட் மேலே நானே பண்ண சாஸ், இந்த சாலடு எல்லாம் போட்டு சீஸை மலை சாரல் மாதிரி ரெடி பண்ணி ஓரத்தில் வச்சாச்சு. அப்புறம் கார்னை அந்த ஓவன்லேருந்து அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு உள்ளே வச்சு எடுத்தால் செம்ம கிறிஸ்பியாக முறுக்குன்னு இருக்குமாமா. அப்புறம் இந்த பீஸாவையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் இணை ஜோடிகளாக குழப்பி அடித்து சாப்பிடும்போது பீஸான்னு சாப்பிட்டு தொலைச்சிட்டோமேன்னு கில்ட்டே இல்லாமல் நல்லா சாப்பிட்டேன்.